டியூஸ்டே மார்னிங் எப்போவுமே இந்த மந்த்லி க்ராசரியில் எவ்வளோ செலவாகுதுன்னு நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்ம பட்ஜெட் போட்டு வாங்கணும்னு நினச்சா கூட அந்த பட்ஜெட்டில் நம்ம வாங்க மாட்டோம். எப்போவுமே அங்கே போய்ட்டோன்னா பார்க்குற நம்ம எல்லாமே எடுத்துக்கணும்னு தோணும் நமக்கு. அந்த வகையில் நான் எப்பயோ பட்ஜெட் போட்டு வாங்குறதுன்றது நான் விட்டுட்டேன். இந்த மந்த் எவ்வளோ தான் ஆகுதுன்னு சும்மா நான் கணக்கு எடுத்து பார்த்தேன். ரொம்ப கொஞ்சம் ஓவராக தான் பட்ஜெட் ஆயிருக்கு சொல்லப்போனாக்கா. அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணும். இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற பொருள் அப்படின்றதுனால அதுக்கு கணக்கை பார்க்கக்கூடாதுதான் நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நான் சிலதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த 2 பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இதை மட்டும் எடுத்து வச்சுட்டேன்னா என் வேலை முடிஞ்சது. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா க்ராசரி ஸ்டோர் போகும்போதெல்லாம் நான் கூடவே போவேன். நான் அங்கே அவருக்கு தேவையானதை வாங்கினா நான் நமக்கு தேவையான என்னெல்லாம் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். நான் அங்கே எதுனா பொம்மை இருக்கா இல்லை நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுனா இங்கே கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பேன் நான் அதை. ஆனால் எங்கள் அப்பா நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாரு. வீட்டுக்கு வந்தப்போ தான் தெரியுமே, ஓ நமக்கு தேவையானலாம் இதில் இருக்குது அப்படின்றது. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் கிடையாது. ஸோ துணி துவைக்கிற சோப்போ இருக்கும், அதெல்லாம் வச்சு வீடெல்லாம் கட்டுவேன் நான். சரி, இப்போ சொல்லுங்கள், உங்களோட மந்த்லி பட்ஜெட் என்ன?